ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம். முரளி தேதி 2/1/2026. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்புடன் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் கருத்து வேறுபாடுகளில் வரக்கூடாது. கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தன்னுடைய மனதிற்குள்ளாகவே எந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தன்னுடைய மனதிற்குள்ளாகவே எந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும்? பதில்: தன்னுடைய உள்ளத்தை கேளுங்கள். நான் ஈஸ்வரனின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? பாபா மொத்தம் 5 விஷயங்களை உள்ளுக்குள் கேட்டுக்கொள்ள சொல்கின்றார். முதல் விஷயம் பாபா என்ன சொல்கிறார்? நான் பாபாவினுடைய உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? இரண்டாவது, நான் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கின்றேன்? மூன்றாவது, பிராமணனாகிய நான் ஈஸ்வரிய சேவையில் தடங்கள் ஏற்படுத்துகின்றேனா? நாலாவது, சதா இனிமையாக இருக்கின்றேனா? நமக்குள் ஒற்றுமை இருக்கின்றதா? ஐந்தாவது, நான் சதா ஸ்ரீமத் படி நடக்கின்றேனா? இந்த 5 விஷயங்களை ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தன்னுடைய மனதிற்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகிறார். முரளியின் பாடல்: கள்ளம் கபடமற்றவருடைய மகிமை தனிப்பட்டது. கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தினர்களாக இருக்கின்றீர்கள். முன்பு அசுர வம்சத்தினர்களாக இருந்தீர்கள். கள்ளம் கபடமற்றவர் என்று யாரை கூறுகின்றோம் என்பது அசுர வம்சத்தினர்களுக்கு தெரியாது. சிவன் வேறு, சங்கர் வேறு என்பதும் தெரியாது. அந்த சங்கர் தேவதை ஆவார், சிவன் தந்தை ஆவார். எதையும் அறியாமல் இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தினர்கள், அதாவது ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் ராவனுடைய அசுர குடும்பத்தினர்கள் ஆவார்கள். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது! இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் ஈஸ்வரனின் மூலம் ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்புடன் எப்படி இருப்பது என்று கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். பிராமண குலத்தில் ஒருவருக்கொருவர் இந்த ஆன்மீக அன்பை இங்கேயே நிறைத்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் முழுமையான அன்பு இல்லையோ அவர்கள் முழுமையான பதவியும் அடைய மாட்டார்கள். அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். தங்களுக்குள் எந்த சண்டையும் இருக்காது. இங்கே ராஜ்யமே கிடையாது. பிராமணர்களிலும் தேக அபிமானத்தின் காரணத்தினால் கருத்து வேறுபாடுகளில் வந்து விடுகின்றீர்கள். இவ்வாறு கருத்து வேறுபாடுகளில் வருபவர்கள் தண்டனை அடைந்து பிறகு தேர்ச்சி பெறுவார்கள். அங்கு ஒரே தர்மத்தில் இருப்பீர்கள். ஆக அங்கு அமைதி இருக்கும். இப்பொழுது அந்த பக்கம் அசுர வம்சம் அல்லது அசுர குடும்பத்தினர், இங்கு ஈஸ்வரிய குடும்பத்தினர். எதிர்காலத்திற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். அனைவரும் ஆகிவிடுவது கிடையாது. யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் மணிகளாக ஆகின்றனர். யார் ஆகவில்லையோ அவர்கள் பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள். அங்கு தெய்வீக அரசாங்கம் இருக்கும். 100% தூய்மை, அமைதி, சுகம் இருக்கும். இந்த பிராமண குலத்தில் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சிலர் நல்ல முறையில் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றனர். மற்றவர்களையும் செய்வித்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது ஆத்ம அபிமானிகளாக இருப்பீர்களோ அப்பொழுதுதான் ஈஸ்வரிய குலத்தில் தங்களுக்குள் ஆன்மீக அன்புடன் இருப்பீர்கள். எப்பொழுது ஆத்ம அபிமானிகளாக இருப்பீர்களோ அப்பொழுதுதான் ஈஸ்வரிய குலத்தில் தங்களுக்குள் ஆன்மீக அன்போடு இருப்பீர்கள். ஆகையினால்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். கடைசியில் கூட அனைவரின் மனநிலையும் ஏக்கரசாக ஒரே மாதிரியானதாக ஆகிவிடாது. பிறகு தண்டனை அடைந்து பதவி குறைந்துவிடும்.
குறைந்த பதவி அடைவார்கள். பிராமணர்களிலும் கூட தங்களுக்குள் இனிமையாக இருக்கவில்லை எனில் தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவி எப்படி அடைய முடியும்? உப்பு தண்ணீராக இருப்பதனால் சில நேரங்களில் ஈஸ்வரிய சேவையில் தடங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றனர். அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? அவர்களால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஒருபுறம் இனிமையாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு புறம் மாயை உப்பு நீராக ஆக்கிவிடுகின்றது. இதன் காரணத்தினால் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கின்றனர். நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினர்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஈஸ்வரனின் கூடவே இருக்கின்றீர்கள். சிலர் கூடவே இருக்கின்றனர். சிலர் மற்ற ஊர்களில் இருக்கின்றனர். இருப்பினும் சேர்ந்து இருக்கின்றீர்கள் அல்லவா? பாபாவும் பாரதத்தில் தான் வருகின்றார். சிவபாபா எப்பொழுது வருகின்றார், வந்து என்ன செய்கின்றார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்பொழுது தந்தையின் மூலம் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இது எப்படிப்பட்ட நேரம் என்பது உலகத்தினர்களுக்கு தெரியாது. முற்றிலும் இருளில் இருக்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவராகிய பாபா வந்து முழு செய்தியையும் கூறியிருக்கின்றார். கூடவே சாலிகிராமங்களே என்னை நினைவு செய்யுங்கள் என்றும் கூறுகின்றார். சாலிகிராமங்கள் என்பது யாரு? ஆத்மாக்களாகிய நாம. பாபா சொல்றாரு, ஆத்மாக்களே என்னை நினைவு செய்யுங்கள். இவ்வாறு சிவபாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக ஆக விரும்புகின்றீர்கள் அல்லவா? அழைத்து கொண்டே இருந்தீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் பாரதத்தை மீண்டும் சிவாலயமாக ஆக்குவதற்காக. சிவபாபா வந்திருக்கிறார். ராவணன் வைசியாலயமாக ஆக்கிவிட்டார். நாங்கள் தூய்மையற்றவர்களாக விஷமுடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று தாங்களே பாடுகின்றனர். பாரதம் சத்தியுகத்தில் முழுமையாக விகாரமற்றதாக இருந்தது. விகாரமற்ற தேவதைகளை விகாரமுள்ள மனிதர்கள் பூஜை செய்கின்றனர். பிறகு விகாரமற்றவர்களே விகாரிகளாக ஆகின்றனர் என்பது யாருக்கும் தெரியாது. விகாரமற்றவர்கள்தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தனர். பிறகு விகாரிகளாக பூஜாரிகளாக ஆகின்றனர். அப்பொழுதுதான் பதித்த பாவனனே வாருங்கள், வந்து விகாரமற்றவர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றனர். இந்த கடைசி பிரிவில் நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். மற்ற நீங்கள் தமோப்பிரதானத்திலிருந்து சதோப்பிரதான தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சந்திரவம்சி சத்திரிய குடும்பத்தில் வருவீர்கள். இந்த நேரத்தில் ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு 21 பிறவிகள் தெய்வீக குடும்பத்தில் இருப்பீர்கள். இந்த கடைசி பிறவியை நீங்கள் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் கடக்கின்றீர்கள். இதில் நீங்கள் முயற்சி செய்து அனைத்து குணங்களிலும் சம்பன்னமானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க, உண்மையில் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு பூஜாரிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். இதை புரிய வைக்க வேண்டும் அல்லவா? பகவான் தந்தையாக இருக்கின்றார். நாம் அவருடைய குழந்தைகள் எனில் குடும்பம் ஆகிவிடுகின்றது அல்லவா? நீங்கள் தாய் தந்தையாக இருக்கின்றீர்கள். நாம் குழந்தைகள் என்று பாடவும் செய்கின்றீர்கள் எனில் குடும்பம் ஆகிவிடுகின்றதல்லவா? இப்பொழுது தந்தையிடமிருந்து சுகமான உலகம் கிடைக்கின்றது. நீங்கள் நிச்சயமாக நம்முடைய ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் நாடகப்படி ராவனுடைய ராஜ்யத்தில் வந்த பிறகு நீங்கள் துக்கத்தில் வருகின்றீர்கள். பிறகு என்னை அழைக்கின்றீர்கள். எப்பொழுது துக்கத்தில் வருகின்றீர்களோ அப்பொழுது என்னை அழைக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிக சரியான குடும்பத்தில் இருக்கின்றீர்கள். அந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு உங்களுக்கு எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை நான் கொடுக்கின்றேன். இந்த ஆஸ்தியானது 21 பிறவிகளுக்கு
தெய்வீக குடும்பத்திலும் நிலைத்திருக்கும். தெய்வீக குடும்பம் சத்தியுகம் திரேதாயுகம் வரை இருக்கும். பிறகு ராவண ராஜ்யம் ஆகின்ற பொழுது நாம் தெய்வீக குடும்பத்தினர்கள் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். விகார மார்க்கத்தில் செல்வதன் மூலம் அசுர குடும்பத்தினர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். 63 பிறவிகளாக ஏணியில் கீழே இறங்கி வந்தீர்கள். இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்கு. யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். உண்மையில் நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். சத்தியுகத்திற்கு முன்பு கலியுகம் இருந்தது. சங்கம யுகத்தில் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக உருவாக்கப்படுகின்றீர்கள். இடையில் இருப்பது சங்கமம். உங்களை பிராமண தர்மத்திலிருந்து தெய்வீக தர்மத்திற்கு அழைத்து வருகிறேன். லக்ஷ்மி நாராயணன் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தனர் என்பது புரிய வைக்கப்படுகின்றது. அதற்கு முன்பு அசுர ராஜ்யம் இருந்தது. பிறகு தெய்வீக ராஜ்யம் எப்பொழுது எப்படி ஏற்பட்டது? கல்பம் சங்கமத்தில் வந்து உங்களை பிராமணன் தேவதா சத்திரிய தர்மத்திற்கு பிராமணன் தேவதா சத்திரிய தர்மத்திற்கு அழைத்து வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இது பகவானுடைய குடும்பமாகும். அனைவரும் பரம்பிதா என்று கூறுகின்றனர். ஆனால் தந்தையை அறியாத காரணத்தினால ஏழைகளாக ஆகிவிட்டனர். அதனால்தான் கார் இருளை போக்கி வெளிச்சம் ஏற்படுத்துவதற்காக பாபா வருகின்றார். இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். சிவ ஜெயந்திக்கு பிறகு என்ன ஆகும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அவசியம் தெய்வீக ராஜ்யத்தினுடைய ஜெயந்தி ஏற்பட்டு இருக்க வேண்டும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை சொர்க்கத்தில் வரமாட்டார் அல்லவா? நான் நரகம் மற்றும் சொர்க்கத்தின் இடையில் சங்கமத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். சிவராத்திரி என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? ஆக இரவில் தான் வருகிறேன். இரவில் தான் அவர் என்றார் பாபா. இதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் தாரணை செய்விக்கின்றார்கள். யார் எண்ணம் சொல் செயலில் சேவைக்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உள்ளத்தில் அமர முடிகின்றார் பாபா. யார் பாபாவினுடைய உள்ளத்தில் அமர முடியும்? யார் எண்ணம் சொல் செயலில் சேவைக்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உள்ளத்தில் அமர முடியும். எந்த அளவு சேவையோ அந்த அளவு உள்ளத்தில் அமர முடியும். சிலர் ஆல்ரவுண்டு வேலை செய்கின்றனர். அனைத்து காரியமும் கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு சமைப்பது, ரொட்டி சமைப்பது, பாத்திரம் கழுவுதல், இதுவும் சேவை அல்லவா? பாபாவின் நினைவுதான் முதல் விஷயமாகும். அவருடைய நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகின்றது. இங்கு ஆஸ்தி அடைகின்றீர்கள். அங்கு அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகள் இருப்பார்கள். துக்கத்திற்கான விஷயம் இருக்காது. இந்த நேரத்தில் அனைவரும் நரகவாசிகளாக இருக்கின்றனர். அனைவரும் கீழிறங்கும் கலையில் இருக்கின்றனர். மீண்டும் இப்பொழுது முன்னேறும் கலை ஏற்படும். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு பாபா அழைத்து செல்கின்றார். அதனால்தான் பாபாவை விடுவிக்கக்கூடியவர், லிபரேட்டர் என்று கூறப்படுகின்றார். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம், தகுதியானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற போதை இங்கு உங்களுக்கு இருக்கின்றது. யார் மற்றவர்களை ராஜ்ய பதவி அடைவதற்கு தகுதியானவர்களாக ஆக்குகின்றார்களோ அவர்களைத்தான் தகுதியானவர்கள் என்று சொல்லலாம். படிப்பதற்கு அதிகமானவர்கள் வருவார்கள் என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பது கிடையாது. யார் சிறிதளவே படிப்பார்களோ அவர்கள் தாமதமாக வருவார்கள். ஆக பிறப்பும் குறைவாக இருக்கும். சிலர் 80, சிலர் 82. யார் சீக்கிரமாக வருவார்கள், யார் தாமதமாக வருவார்கள்? அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில் தான் இருக்கின்றார் பாபா. சாதாரண பிரஜைகள் தாமதமாக வருவார்கள். அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்க முடியாது. தாமதமாக வந்து கொண்டே இருப்பார்கள். யார் முற்றிலும் கடைசியில் இருப்பார்களோ அவர்கள் திரேதாயுக கடைசியில் பிறப்பு எடுப்பார்கள். பாருங்கள்,
பிறகு விகார மார்க்கத்தில் செல்வார்கள். கீழே இறங்குவது ஆரம்பமாகி விடுகின்றது. பாரதவாசிகள் எப்படி 84 பிறவிகள் எடுத்தனர், அதற்கு இந்த ஏணிப்படி விளக்குகின்றது. இந்த சக்கரம் நாடகத்தினுடைய ரூபத்தில் இருக்கின்றது. யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்களே இப்பொழுது பதித்தமாக ஆகியிருக்கின்றனர். பிறகு மீண்டும் பாவன தேவதைகளாக ஆகின்றனர். பாபா எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. அதனால தான் இதை புருஷோத்தம யுகம் என்று கூறப்படுகிறது. அனைவருக்கும் நன்மை செய்வதால் அனைத்து புகழும் தந்தைக்கே ஆகும். சத்தியுகத்தில் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு இருந்தது. எந்த துக்கமும் இல்லாமல் இருந்தனர். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக இருக்கின்றோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். ஈஸ்வரன் அனைவருக்கும் தந்தையாவார். நீங்கள் தான் தாய் தந்தை என்று இங்குதான் பாடுகின்றீர்கள். அங்கே தந்தை என்று மட்டுமே கூறப்படுகிறது. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு தாய் தந்தை கிடைத்திருக்கின்றார். இங்கு குழந்தைகளாக நீங்கள் தத்தெடுக்கப்படுகின்றீர்கள். பாபா படைக்கின்றார் எனில் தாயும் இருப்பார். இல்லையெனில் படைப்புகள் எவ்வாறு நிகழும்? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை பாரதவாசிகளும் அறியவில்லை. அயல் நாட்டினரும் அறியவில்லை. இப்போது புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசம் அவசியம் இந்த சங்கமத்தில் தான் நிகழும். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். ஏன் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மாவானது பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா பரமாத்மா பிரிந்து வெகுகாலம் ஆகிவிட்டது. இந்த அழகான சந்திப்பு வேறு எங்கு நிகழும்? அழகான சந்திப்பு அவசியம் இங்குதான் நிகழும். பரமாத்மா தந்தை இங்குதான் வருகின்றார். இதுதான் கல்யாணக்காரி அழகான சந்திப்பு என்று கூறப்படுகின்றது. ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றார். ஜீவன் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றீர்கள். சாந்தி தாமத்திற்கு அனைவரும் செல்வீர்கள். பிறகு எப்பொழுது வருவீர்களோ அப்பொழுது சதோ பிரதானமாக இருப்பீர்கள். தர்மஸ்தாபனையின் பொருட்டு வருகின்றீர்கள். கீழே உங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது ராஜ்யத்திற்காக முயற்சி செய்வீர்கள். அதுவரை எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. சதோ பிரதானத்திலிருந்து ரஜோவுக்கு வருகின்ற பொழுது சண்டை சச்சரவுகள் ஆரம்பமாகின்றன. முதலில் சுகம், பிறகு துக்கம். இப்பொழுது முற்றிலும் துர்கதி அடைந்திருக்கின்றீர்கள். இந்த கலியுக உலகம் விநாசம், பிறகு சத்தியுக உலகம் ஸ்தாபனை ஆகிவிடும். பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. யார் எப்படி முயற்சி செய்கின்றார்களோ அதன்படி விஷ்ணுபுரிக்கு வந்து பிராப்திகளை அடைவார்கள். இது புரிந்து கொள்வதற்கு மிக மிக நல்ல விஷயமாகும். நாம் ஈஸ்வரனிடமிருந்து எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மிகுந்த குஷி குழந்தைகளாகி உங்களுக்குள் இருக்க வேண்டும். எந்த ஒரு குஷி இருக்கணுன்றாரு? நாம் ஈஸ்வரனிடமிருந்து எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மிகுந்த குஷி குழந்தைகளாகி உங்களுக்குள் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி செய்து தன்னை சரியானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ, நீங்கள் சரியானவர்களாக ஆக வேண்டும். கடிகாரத்துடைய முட்கள் இருக்கின்றதல்லவா, முள் மிகவும் சரியாக இருக்கும். குழந்தைகளில் சிலர் மிகவும் சரியானவர்களாக ஆகிவிடுகின்றனர். சிலர் சரியானவர்களாக ஆகவில்லை என்றால் பதவி குறைந்து விடுகிறது. முயற்சி செய்து சரியானவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுது அனைவரும் சரியாக நடந்து கொள்வது கிடையாது. அதிர்ஷ்டத்தினுடைய சித்திரத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். அதிர்ஷ்டம் உருவாக்கி கொள்ளும் முயற்சிகள் குறை இருக்கின்றது. அதனால் குறைந்த பதவியை நீங்கள் அடைகின்றீர்கள். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால, அசுர குணங்களை விடாத காரணத்தினால, யோகாவில் இல்லாத காரணத்தினால் இவை அனைத்தும் ஏற்படுகின்றது. யோகா இல்லையெனில் பண்டிதர் போன்று ஆகிவிடுகின்றீர்கள் என்றார். யோகா குறைவாக இருப்பதனால் சிவபாபாவின் மீது அன்பு இருப்பது கிடையாது. தாரணையும் குறைவாக ஏற்படுகின்றது. அந்த குஷி இருப்பது கிடையாது. முகமும் பிணம் போன்று ஆகிவிடுகிறது. உங்களுடைய முகம் தேவதைகளைப் போன்று சதா புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு எவ்வளோ ஆஸ்தி கொடுக்கின்றார். யாராவது ஏழை குழந்தை செல்வந்தரிடம் சென்று விட்டால் அவருக்கு எவ்வளோ குஷி ஏற்படும்.
நீங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது பாபா தத்தெடுத்திருக்கின்றார் எனில் குஷி இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக ஆகியிருக்கின்றோம். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை எனில் என்ன செய்ய முடியும்? பதவி குறைந்து விடுன்றார் பாபா. பட்டத்து ராணியாக ஆவது கிடையாது, பட்டத்து ராணிகளாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூவரும் சிவனுடைய குழந்தைகள் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். பிரம்மாவின் மூலம் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக பாபா ஆக்குகின்றார். சங்கர் மூலம் பழைய உலகம் விநாசமாகின்றது. பாரதத்தில் தான் குறைவானவர்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். பிரளயம் ஏற்படுவது கிடையாது. ஆனால் அதிகம் அழிந்து விடும் பொழுது பிரளயம் ஏற்பட்டது போன்று ஆகிவிடும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கும். அவர்கள் அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இது பதித்த பாவனன் பாபாவினுடைய காரியமாகும். ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இல்லையெனில் பழைய சம்பந்தங்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். சிறிதளவாக இருந்தாலும் கூட புத்தி சென்று கொண்டே இருக்கின்றது. பற்று அற்றவர்களாக ஆகவில்லை எனில் இது கலப்பட நினைவு என்று கூறப்படுகிறது. சத்கதியை அடைய முடியாது. ஏன்னா துர்கதியில் இருப்பவர்களை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். அச்சா, நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாப்தாதாவின் உள்ளத்தில் இடம் பெறுவதற்காக எண்ணம், சொல், செயல் மூலம் சேவை செய்ய வேண்டும். மிகவும் சீர்திருத்தம் அடைந்தவர்களாக, ஆல்ரவுண்டர்களாக நீங்கள் ஆக வேண்டும். எல்லா சேவையும் செய்யணுன்றார் பாபா. செகண்ட் பாயிண்ட், பழைய சம்பந்தம் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு ஆத்ம அபிமானிகளாக நீங்கள் ஆக வேண்டும். தங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்போடு இருக்க வேண்டும். உப்பு நீர் போன்று நீங்கள் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாட்டில் உப்பு நீர் போன்று நீங்கள் இருக்கக்கூடாது. மிக மிக ஆன்மீக அன்போடு தங்களுக்குள் இருக்க வேண்டும். வரதானம், உலக மாற்றத்திற்கான சிரேஷ்ட காரியத்தில் தன்னுடைய விரல் கொடுக்கக்கூடிய மகான் மற்றும் பணிவானவர் ஆகுக. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? மகான் மற்றும் பணிவானவர் ஆகுக. உலக மாற்றத்திற்கான சிரேஷ்ட காரியத்தில் தன்னுடைய விரல் கொடுக்கக்கூடிய, விரல் கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய உதவியாளர்களாக ஆவது. விரல் கொடுக்கக்கூடிய மகான் மற்றும் பணிவானவர் ஆகுக. விளக்கம், ஸ்தூலத்தில் உணவு தயாரிக்கும் பொழுது அதில் அனைத்து பொருட்களையும் சில சாதாரண இனிப்பு அல்லது உப்பு குறைவாக இருந்தாலும் உயர்ந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக இருக்காது. சாப்பாட்டில் உப்பு இல்லைனா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு இனிப்பு பலகாரம் செய்யணும், அதில் இனிப்பு கரெக்டாக இல்லைனா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கு அது தகுதி இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதே போன்ற உலக மாற்றத்திற்கான இந்த சிரேஷ்ட காரியத்திற்கு ஒவ்வொரு ரத்தினமும் அவசியன்றார் பாபா. எல்லோருடைய விரலும் தேவைப்படுகிறது, எல்லோருடைய உதவியும் தேவைப்படுகிறது. அனைவரும் அவர்களுக்கு ஏற்றார் போன்ற மிக மிக அவசியமானவர்கள், சிரேஷ்ட மகாரதிகள். ஆகையினால் தன்னுடைய காரியத்தின் உயர்ந்த மதிப்பை நீங்கள் அறியுங்கள். அனைவரும் மகான் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் எந்த அளவுக்கு மகானாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பணிவானவர்களாகவும் நீங்கள் ஆகுங்கள். ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய குணத்தை சரளமானதாக ஆக்கும் பொழுது அனைத்து காரியங்களும் சரளமாக ஆகிவிடும். அப்போ எல்லா காரியங்களும் சரளமாகணும்னா முதல்ல தன்னுடைய குணத்தை சரளமாக ஆக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அவைத்த சமிஞை, பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்து மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாசுக்கான நேரமாக இருந்தாலும், பிரச்சனைகள், குழப்பங்கள், சூழ்நிலைகள் 2 மடங்கு பெரிதாக இருந்தாலும் அதன் பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருங்க. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இந்த அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து முக்தியாக இருங்கள். சூட்சுமத்திலும் ஒரு பந்தனம் கூட இருக்கக்கூடாது.
இவ்வாறு ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பந்தனத்திலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி அடைய வேண்டும். சங்கம யுகத்திலே இந்த ஜீவன் முக்தி ஸ்திதியை பலனாக நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.